நாமக்கல் ராஜாஜி டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மைய மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்னைக்கு 5/11/2020 வியாழக்கிழமை நடைபெற்ற சில முக்கியமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்ஸோட அதோட கூடுதல் தகவல்கள் சொல்கிறோம். அந்த தகவல்களை ட்ரை டு ரைட், ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதை வெறுமனே காதில் மட்டும் வாங்காமல் அதை எழுதி வைங்க. எப்பொழுதுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் தான் கரண்ட் ஈவெண்ட் அப்படிங்கிறது. ஒரு ஈவெண்ட் எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அந்த செயின் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டே கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அந்த லூப்பை எந்த அளவுக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கரண்ட் ஈவெண்ட் மேலே ஒரு நாட்டம் அதிகரிக்கும். இதுதான் டாக்டிக்ஸ் கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? அந்த செயினை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த லூப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ஈவெண்ட்ஸை அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஈவெண்ட்ஸ் தெரியணும். இப்போ ஒரு சின்ன ஒரு டாட் வைக்கிறோம்னா அதுக்கு அடுத்து அந்த டாட் வச்சுக்கிட்டே போகிற மாதிரி எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போகிற அளவுக்கு நமக்கு நிறைய நிகழ்வுகள் தெரியணும் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா? அதனால் அந்த எக்ஸ்ட்ரா சொல்கிற பாயிண்ட்ஸை எழுத ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்லைடுங்கிறதுனால நம்மளால் கொடுக்க முடியல, ஏன்னா நிறைய அதுக்கு முன்னாடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஸ்லைட்லாம் கொடுத்துருப்போம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்க வேணாங்கிறப்ப தான் அதை ஒரு ஈவெண்ட் வரும்போது அது தொடர்புடைய கூடுதல் தகவல்களை நம்ம சொல்கிறோம். அதனால் அதை எழுத பாருங்கள், சரிங்களா? அந்த வகையில் 5/11/2020 அன்றைய தேதிக்கான முதல் ஈவெண்ட்டு ரொம்ப ஒரு அதிமுக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. ஆக்சுவலாக இது கொடுமணல் அகழ்வாய்வுகளில் முதல் முறையாக தமிழ் நெடில் எழுத்துக்கள் கிடைத்துள்ளது. இது உயர்நீதிமன்றத்தில் மத்திய தொல்லியல் துறை ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும் போது இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. பட் ஆனால் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தமிழகத்தில் நடந்த அகழ்வாய்வுகளிலேயே கொடுமணலில் நடந்த அகழ்வாய்வில் தான் தமிழ் நெடில் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு, சரிங்களா? இப்போ இந்த கேள்வியிலிருந்து நமக்கு கிடைக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு செயின் ரியாக்ஷன் ஒன்று சொன்னேன்ல, அதுதான் இது. அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகழ்வாய்வு. தமிழ்நாட்டில் அகழ்வாய்வு செய்த சில முக்கியமான இடங்கள் அப்படின்னா எதுங்க? நமக்கு எடுத்த உடனே எவர்கிரீனாக மைண்டில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது தூத்துக்குடியில் இருக்கிற ஆதிச்சநல்லூர், ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழடி. இப்போ பரபரப்பாக கரண்ட் ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்ருக்கிறது கீழடி. அதுக்கடுத்து கொந்தகை அப்படின்னு ஒரு இடத்துல. கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குது? சிவகங்கையில் இருக்குது. கொந்தகை அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது, சரிங்களா? இது ரெண்டும் வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிவகலை அப்படின்னு ஒரு இடத்துலையும் இந்த அகழ்வாய்வு நடத்திட்டுருக்காங்க. இந்த கொடுமணல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகில் இருக்குது. இது எந்த நதிக்கரை அருகில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் நதிக்கரை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்கலாம், கொடுமணல் எந்த நதிக்கரை அருகில் அமைஞ்சிருக்கு, இல்லை எந்த நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ஈவெண்ட் நம்ம பார்க்கலாம்? ஒன்று, கொடுமணல் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தது. இன்னொன்று, கொடுமணல் எந்த நதிக்கரையை சேர்ந்தது. ரெண்டாவது, தேர்ட் ஒன்று, கொடுமணலில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த கொடுமணல் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தை கணிக்கிறதுக்கு என்ன இது வச்சுருக்குறாங்கன்னா கார்பன் வயது கணிக்கும் முறையை வச்சுருக்குறாங்க. அந்த வகையில் இது மெகாலித்திக் காலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகள் முந்தையது மெகாலித்திக் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பாயிண்ட் நமக்கு, ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிடைச்ச கல்வெட்டுகளிலேயே அதிக கல்வெட்டுகள் நம்ம தமிழகத்திலேருந்து தான் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்த ஈவெண்ட்டு கங்கா உற்சவ். இட்ஸ் செலிப்ரேட்டட் ஆன் 4th November every year to commemorate the declaration of the Ganges as the national river of India on 4/11/2008, ஓகேங்களா? அதாவது 2008 நவம்பர் 4ஆம் தேதி கங்கையை இந்தியாவோட தேசிய நதியாக அறிவித்தாங்க. அதை நினைவு கூறும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 4 கங்கை தேசிய கங்கை தினம், கங்கை உற்சவ் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது ஒரு
புள்ளி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னபோது இது ஒரு டாட். இப்போ இந்த டாட்லேருந்து நம்ம எப்படி வந்து ஒரு கோடு போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கங்கையே வச்சுக்கோ. கங்கையை பற்றி சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? கங்கையோட ஆர்ஜின் எங்கே இருக்குது? கங்கையோட ஆர்ஜின் கங்கோத்ரி. இது ஒரு பாயிண்ட்டா. ரெண்டாவது, இந்தியாவின் மிக நீளமான நதி ரெண்டாவது. அதுக்கடுத்து இந்தியாவோட மிக ஜீவாதாரமான நதி. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கங்கை பாயிற மாநிலங்களில் ஒரு 40-50 கோடி மக்கள் கங்கை நதியை வந்து வாழ்வாதாரமாக நினச்சி தான் வாழ்கிறாங்க. உத்தரகண்ட்லேருந்து, உத்தரப்பிரதேசத்துலேருந்து, டெல்லியிலேருந்து, பீகார்லேருந்து, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 40-50 கோடி மக்கள் கங்கையை வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிறாங்க. இது ஒன்று. அதுக்கடுத்து கங்கையில் இருக்கிற சில நதிக்கரை நகரங்கள் அப்படின்னா எதுலாங்க? சில முக்கியமான நதிக்கரை நகரங்கள் நமக்கு எடுத்த உடனே ஞாபகம் வர்றது அலகாபாத். இப்போ அதோட பேர் பிரயாக்ராஜ். ஓகேவா? அங்கே நடக்கிற முக்கியமான ஒரு விழா அப்படின்னு சொன்னோம்னா திருவேணி சங்கமம். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நடக்கும் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கங்கை, யமுனை அண்ட் சரஸ்வதி. இந்த சரஸ்வதி நதிங்கிறது இப்போ இல்லை. இந்த 3 நதிகளும் ஒன்றா சங்கமிக்கிற இடம் தான் திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத்தில் நடக்கும். இதே மாதிரி கும்பமேளா இந்தியாவில் ஒரு 4 நகரங்கள், அலகாபாத் உட்பட ஒரு 4 இடங்களில் மிக சிறப்பு வாய்ந்ததாக நடைபெறும். எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உத்தரகண்டில் இருக்கிற ஹரித்வார், அதுதான் கும்பமேளா நடக்கிற முதல் இடம் ஹரித்வார். அதுக்கடுத்து அலகாபாத். அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற உஜ்ஜயின் அப்படின்னு ஒரு இடம். அதுக்கடுத்து 4th ஒன் வந்து நாசிக், மகாராஷ்டிரில் இருக்கிற நாசிக். இந்த 4 இடங்கள் தான் இந்தியாவில் கும்பமேளா நடைபெற மிக முக்கியமான இடங்கள். ஓகேங்களா? ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கடுத்து கங்கைக்கு வங்கதேசத்தில் என்ன பெயரில் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அது தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது கங்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்ஃபின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 3000 பாப்புலேஷனில் இருக்குது. இப்போ அது என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்டேஞ்சர்னா அழிவு நிலையில் இருக்கிற ஒரு உயிரினமாக IUCN அதால் அறிவிக்கப்பட்டிருக்கு. கங்கை இப்போ அது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் கங்கை டால்ஃபின் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. கங்கை டால்ஃபின் அருங்காட்சியகமும் ஹரித்வாரில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து கங்கையோட மிக மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு என்ன பார்த்தோன்னா, கங்கையில் கழிவுநீர் கலந்து அது மாசுபடுறது தான். அப்போ இதை தடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் எந்த ஒரு மத்திய அரசும் வகுத்துக்கிட்டே தான் வராங்க கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக. நேஷ்னல் கங்கா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க. கடந்த 2014 பார்த்திங்கன்னா நமாமி கங்கை அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி ரூபாய் திட்டம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கையில் கழிவுநீர் கலக்கிறத தடுக்கிறது, கங்கையில் தொழிற்சாலைகள் நீர் வந்து வெளியேறது முற்றிலும் தடுக்கிறது, கங்கையை வந்து பொலிவுறுதல் ஆக்குதல், ரெஜினுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சுத்தமாக கங்கையை வந்து மாசுபாட்டிலேருந்து தற்காத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான். அந்த திட்டத்துக்கான அமைச்சராக உமா பாரதி கங்கையை மட்டுமே மாசுபாட்டிலிருந்து தடுக்கிறதுக்காக ஒரு துறையை தோற்றுவிச்சிருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் 2016 நேஷ்னல் மிஷன் ஃபார் ரிவர் கங்கா அப்படின்னு சொல்லி பிரதமர் அவர்கள் தலைமையில் இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது. நேஷ்னல் மிஷன் ஃபார் கங்கா, தேசிய கங்கை நதி திட்டம் அப்படிங்கிறது. இது என்னென்னா முழுமையாகவே கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு தேசிய அளவிலான ஒரு அமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட தலைவராக இந்தியாவின் பிரதமர் இருப்பாங்க. அதோட உறுப்பினர்களாக கங்கை நதி பாயக்கூடிய மாநில முதல்வர்கள் இருப்பாங்க. சரிங்களா? கங்கை நதி பாயக்கூடிய மாநில முதல்வர்கள் இருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து இந்த ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லி ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நதிநீரை ஒட்டியே வர்றதுனால ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது என்னதுங்க, 2024 இந்தியாவில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் குழாய் வடி குடிநீர் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ வந்து அந்த கங்கை தூய்மைப்படுத்தும் துறையின் ஒரு துறையை வந்து
ஜல் சக்தி அப்படிங்கிற துறையோட இணைச்சிட்டாங்க. இப்போ ஒரே துறை தான், ஜல் சக்தி துறை. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து ஒரு ஈவெண்ட்டு, இந்தியாஸ் ஃபஸ்ட் எவர் இ ரிசோர்ஸ் சென்டர் இனாக்ரேட்டட் இன் நாக்பூர். அதோட பேர் வந்து நியாய் கௌசால். நியாய்னா நீதி, ஹிந்தியில் வந்து நீதி, கௌசால் அப்படிங்கிறது மையம், நியாய் கௌசல் அப்படிங்கிறது. அப்படின்னா இ ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் வள மையம் அப்படின்னு தமிழில் சொல்லியிருக்கோம். அதாவது இந்தியாவோட உச்ச நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றங்கள் போன்ற நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கணும்னா நாம் இருந்த இடத்துல இருந்தே நமக்கான வழக்கை பதியலாம். அதுக்கான ஒரு இ பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்தியாவோட மின் வள மையம், இ ரிசோர்ஸ் சென்டர் அப்படிங்கிறது. அது முதல் முறையாக தற்போது நாக்பூரில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருங்க, எஸ்ஏ போப்டே அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நீதிமன்றம் அப்படின்னு பார்த்துட்டோம். இதோடு ஒட்டிய ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் இ கோர்ட், அதாவது மின் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, இ கோர்ட். இந்த கோர்ட்டுங்க டெல்லி ஹை கோர்ட்டு தான் இந்தியாவோட ஃபஸ்ட் இ கோர்ட். இந்தியாஸ் ஃபஸ்ட் இ கோர்ட் வந்து டெல்லி ஹை கோர்ட்டு. அதுக்கடுத்து இந்தியாவில் இப்போதைக்கு 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது, 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. அதில் கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட உயர்நீதிமன்றம் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம். ஓகேங்களா? கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட உயர்நீதிமன்றம் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம். இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 இருக்குது. இந்தியாவில் மிக பழமையான உயர்நீதிமன்றங்கள் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4. என்னென்னுங்க? அலகாபாத் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், கொல்கத்தா உயர்நீதிமன்றம், பாம்பே உயர்நீதிமன்றம். இந்த 4 நீதிமன்றம் தான் இந்தியாவோட மிக பழமையான உயர்நீதிமன்றங்கள். அதோடு சேர்ந்து யூனியன் பிரதேசங்களில் எத்தனை யூனியன் பிரதேசங்களில் உயர்நீதிமன்றங்கள் இருக்குது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தோம், டெல்லி உயர்நீதிமன்றம். ஆனால் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கிறதுனால மாநிலத்தை வந்து யூனியன் பிரதேசமாக மாறினதுனால அங்கே ஆல்ரெடி யூனியன் பிரதேசம் எக்ஸிஸ்ட் இருக்குது. அதனால் இப்போ 2 யூனியன் பிரதேசங்களில் உயர்நீதிமன்றம் இருக்குது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் ஒன்று பார்த்தோம். அன்றாட நீதிமன்றங்களில் நடக்கும் வழக்குகளை நேரடியாக யூடியூப்பில் ஒளிபரப்பும் இந்தியாவின் முதல் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அகமதாபாத் உயர்நீதிமன்றம். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் போகலாம். கில்ஜிட் பல்டிஸ்தான் இஸ் த பார்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? இது என்ன பிரச்சனை? கில்கிட் பால்டிஸ்தான் இந்தியாவோட ஒரு பகுதியாக இந்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ கலரில் நம்ம காமிச்சிருக்கோம்ல, அதுதான் இந்த கில்கிட் பல்டிஸ்தான் அப்படிங்கிற ஏரியா. ஆக்சுவலாக ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுக்கு ஒரு 3 பகுதிகள் இருக்குது. பிஓகே அப்படின்னு சொல்லுவாங்க, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்தியன் டெரிட்டரி, அதுதான் இந்தியன் காஷ்மீர். அதுக்கடுத்து சைனா ஆக்குபைட் காஷ்மீர் ஒன்று இருக்குது இந்த சைடு லடாக் ஓரத்தில். இப்போ இந்த பிஓகே இடத்துல இருக்கிற இந்த கில்கிட் பல்டிஸ்தான், இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாகிஸ்தான் தான் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மாகாண தகுதி பாகிஸ்தானால் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை எதிர்த்து தான் இந்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை கில்கிட் பால்டிஸ்தான் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ஒரு பகுதி தான், அதை பாகிஸ்தான் இப்போது ஆக்கிரமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்திய அரசு போல்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 47 மற்றும் 62 நடந்த போர்களில் இது பாகிஸ்தான்ட்ட நாம் இழந்த பகுதிகள். பட் ஆனால் 2 நாடுகளும் கிளைம் பண்ணுறாங்க. நாம் இன்ன வரைக்கும் நம்ம மேப்பில் கில்கிட் பல்டிஸ்தான் வந்து இந்தியாவோட ஒரு பகுதியாக தான் அறிவிச்சிருக்கோம். அதுதான் இப்போ திரும்பவும் வந்திருக்கு. இது பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்து ஈவெண்ட்டு, 3rd state to withdraw the general consent to Central Bureau of Investigation to conduct any new investigation with the respective jurisdictions. கேரளா. ஓகேங்களா? அதாவது எந்த ஒரு சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ ஒரு மாநிலத்தில் போய் விசாரிக்கணும்னா அந்த மாநில அரசுக்கிட்ட உத்தரவு வாங்கினதுக்கு பிறகு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு வரைமுறை இருக்குது. இப்போ அந்த ஜென்ரல் கன்சர்ன், பொது ஒப்புதலை வந்து அவங்களால எடுத்த உடனே மாநில
அனுமதி வாங்காமல் போய் விசாரிக்க முடியாது. அந்த கன்சர்னை தான் இப்போ கேரளா அரசு ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 மாநில அரசு ரத்து பண்ணியிருந்தாங்க, மேற்கு வங்கமும் மகாராஷ்டிராவும். அதாவது தன்னிச்சையாக சிபிஐ போய் அந்த மாநிலத்தில் விசாரணையை நடத்த முடியாது. மாநில அரசு அனுமதித்தால் மட்டும்தான் அந்த மாநிலத்தில் சிபிஐ விசாரணை நடத்த முடியும். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 3 மாநிலங்கள் இன்னை வரைக்கும் சிபிஐக்கு கொடுத்த கன்சர்னை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால், 2வது மகாராஷ்டிரா, அதுக்கடுத்து 3வது கேரளா. சரிங்களா? இன்னொன்று வந்து சிபிஐயை பொறுத்தளவுக்கு என்னென்னா, சிபிஐ வந்து ஆர்டிஐ வரம்புக்கு கீழே வராது. இது ஒரு கூடுதல் தகவல். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதுக்கு கீழே சிபிஐ வராது. ஓகேவா? சரி, அதுக்கடுத்து ஈவெண்ட்டு ஹெட் ஆஃப் கமிட்டி டு ரெவ்யூ கைட்லைன்ஸ் ஆன் டிஆர்பி சசிசேகர் வெம்பதி. ஓகேங்களா? டிஆர்பி குறித்த வழிகாட்டுதலை மறு ஆய்வு செய்வதற்கான குழுவின் தலைவராக சசிசேகர் வேம்பதி அப்படிங்கிறவர் நியமிச்சிருக்காங்க. இது என்ன ஆச்சுன்னா, டிஆர்பி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சியோட டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேட்டிங் பாயிண்ட்ஸ் தகுந்த மாதிரி தான், அதாவது வியூவிங்கை வச்சு அந்த டிஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது கடந்த ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு செய்தி சேனல் வந்து டிஆர்பியை வந்து போலியாக மக்களுக்கு காசு கொடுத்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி சேனலுக்கான டிஆர்பி ரேட்டிங்கை முழுமையாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை வந்து ரெவ்யூ பண்ணி அதுக்கான சில வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வகுக்கிறதுக்காக சசிசேகர் வேம்பதி தலைமையில் இந்த வழிகாட்டுதல் குழு மறு ஆய்வு செய்வதற்காக நியமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து 4th person to clinch 1000th win in tennis open era, ரஃபேல் நடால். அதாவது ஓப்பன் டென்னிஸ் போட்டி அப்படின்னு ஒரு உலகம் முழுவதாக லான்ச் பண்ணதுக்கப்புறம் டென்னிஸ் ஓப்பன் சகாப்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டோர்னமெண்ட்டாக டென்னிஸ் நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் 1000வது வெற்றியை பெற்ற 4வது நபர் ரஃபேல் நடால், செர்பிய வீரர் ரஃபேல் நடால். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, முதல் முறையாக 1000, அதாவது அதிக வெற்றிகளை டென்னிஸ் ஓப்பன் ஏரால அதிக வெற்றிகளை பெற்றவர் வந்து ஜிம்மி கார்னர்ஸ். கிட்டத்தட்ட 1274 வெற்றிகள், 1274 விக்ட்ரிஸ், ஜிம்மி கார்னர்ஸ். அதுக்கடுத்து 2வது இடத்துல இருக்கிறவர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபேமஸான சுவிட்சர்லாந்து நாட்டு வீரர் ரோஜர் ஃபெடரர். அவர் வந்து 1242 வெற்றிகள் பெற்றிருக்கார். அதுக்கடுத்து 3வது இடத்துல இவன் லெண்டல், அவர் கிட்டத்தட்ட ஒரு 1068. அதுக்கடுத்து இப்போ ரஃபேல் நடால் 1000வது வெற்றியை பெற்று அந்த நபர்கள் வரிசையில் இணைஞ்சிருக்கார். சரிங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட் ஈவெண்ட்டு நவம்பர் 5 வந்து உலக சுனாமி விழிப்புணர்வு தினம், உலக கடற்கோள் விழிப்புணர்வு நாளாக கொண்டாடிட்டு வராங்க. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இந்த டேவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் 5/11/2020க்கான சில முக்கியமான ஈவெண்ட்ஸு. நாம் முன்ன சொன்ன மாதிரி படிங்க, நம்ம சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் எழுத ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சும்மா அது நம்ம ஸ்லைடில் இருக்கிறத மட்டும் எழுதிட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை எழுதாமல் விட்டுறாதீங்க. அதனால் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. டைம் கிடைக்கிற டைமை இனிமேட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. எக்ஸாம் நெருங்கி வருது. அதனால் திரும்ப சொல்கிறது தான், போர் அடித்தாலும் பரவாயில்ல, படிங்க. படிக்கிறத விட வேறு எந்த வேலையும் நமக்கு இல்லை. ஓகேவா? சரி, தேங்க்யூ.